தர்மம் பண்றதுனால மட்டும் வறுமையை ஒழிக்க முடியாது. மாறாக நல்லதொரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்தாதான் அதை ஒழிக்க முடியும். நான் அந்தோணி பால்சாமி, RTU தலைவர். கடந்த 40 ஆண்டுகளாக நாங்க கத்துக்கொண்ட பாடம் இதுதான். கார்ப்பரேட் ஃபண்ட்ஸையும் நன்கொடைகளையும் சும்மா தூக்கி கொடுக்கறதுனால வறுமை ஒழியாது. அது ஒரு தற்காலிக நிவாரணம் தான். இந்த தற்காலிக நிவாரணம் கிராமத்துல இருக்கிற வறுமையின் சுழற்சியை உடைக்காது. அதுக்கு ஒரு நல்லதொரு சயின்டிபிக் அப்ரோச் வேணும். அதான் எங்களுடைய ஈஸ்ட் லைக் மாடல். ஒரு கிராமத்து பெண்ணுக்கு நல்ல திறமையையும் நல்லதொரு வீட்டையும் குடிநீரையும் கொடுத்தா போதும். அது அவங்க அந்த கிராமத்தையும் அவங்க வீட்டையும் கடன் சுமையிலிருந்து மீட்டெடுப்பாங்க. நாங்க தற்காலிக தர்மங்களை கொடுக்கல, மாறாக அவங்களுக்கு ஒரு நிலையான மைக்ரோ எக்கனாமிக்ஸை உருவாக்கி கொடுக்கிறோம். அதுதான் ஒரு நிலையான வளர்ச்சி. CSR பார்ட்னர்ஸ் RTU கூட இணையும் போது அவங்க தற்காலிக தர்மங்கள்ல ஈடுபடல, மாறாக ஒட்டுமொத்த கிராம வளர்ச்சிக்கு துணை நிற்கிறாங்க. சமூகத்துல எங்களுடைய தாக்கத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்களுடைய வெப்சைட்டை பாருங்க, rtuindia.org.